தேவனை நாமத்துக்கு துதிக்கிற மகிமை உண்டாவதாக. யாவரையும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ கற்றுக்கணும் ஆசிரியர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அக்டோபர் மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆமென். இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஆமாம் ஆமென் ஆமென். உங்களுக்காக கட்ட வாக்குத்தத்தை கொடுத்தார். இதை நான் நினைச்சு கூட பார்க்க முடியும். ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் பன்னெண்டேருங்க. உங்களுக்கே புரியும். இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா அப்போ தெரியும். 49 18 வாசிங்க. அவள் பெற்ற புறஜாதி எல்லாரும் இல்ல 18 49 உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல் நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனை கொண்டு கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா நம்ம சபையில ஆட்டு பக்கம் கம்மி ஆண்டவரை நீங்க போகணுமா சர்ச்சுக்கு? அடியே பார்த்த மூணு பேர்ட்ட பார்க்கணுமா? இதுக்காக நான் போனோம் அப்படின்னு நான் கேட்டேன். அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கே வெறுப்பாயிடுச்சு. வாரம் வரேன், தங்கத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன அந்த வரன்னு சொல்லி ரொம்ப கேட்டேன் அந்த ஆண்டாட்ட. ஆமென் ஆமென். கேக்குது குட்டிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப மாதிரி அங்கராட்சி இருக்கும்போது தான் கர்த்தரை வாக்குத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கே ஏறிட்டுப்பார். அவங்க எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆமென் ஆமென். எம்ஜிஆருக்கு வெளிய காலம் பிறக்காதான்னு நினைச்சேன். அப்பப்போ இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாலும் மனசுக்கு கொடமான்பட்டியில் ஒரு ஆலயம் கட்டணும்னு ஜாமி. கொடமான்பட்டிக்கு வந்துரு பாஸ்டர். இன்னைக்கு சபைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? கொடமாண்டப்பட்டியில் சுற்று வட்டார பகுதியில் நிறையா இருக்குது. அதுக்கு சொல்கிறாங்க கிராமம். கொடமாண்டப்பட்டி சின்ன ஏரியா சரிங்களா? போச்சு பெருசு. நான் போச்சு பெருமையே சொல்லல. போச்சுமொழி மக்கள் தொகை அதிகம். 2 லட்சம் பேர் இருக்காங்க போச்சுமொழியில். இது சுற்றிலும் ஒரு 62 கிராமம் இருக்குது. நம்ம அமாவாசை இயேசு பாட்டி 62 ஊரையும் இளைவிக்கிட்டாங்க. அவங்க இருக்கனால ஒரு 5000 கொடுத்து 500 காசு வாங்கினாங்க. ஆமென். 62 ஊர் இருக்கு. சுற்றுப்பட்ட பட்டியில் 62 கிராமங்கள் இருக்கு தாலுக்காவில். தாலுக்காவில் போச்சமல்லி தாலுக்கா. ஹல்லேலூயா. ஸோ அதனால மெயினான சர்ச்சு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. மார்க்கெட் கிட்ட இருக்குது. அந்த சாமிக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. உன் கண்களை ஏறெடுத்து பார். அவங்க எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். மணமகள் திருமணத்துக்கு என்று நிறைய அள்ளி பொருள் போல ஜனங்களெல்லாம் கூடி வருவார்கள். நம்ம தரித்துக் கொள்வோம். ஜனங்களை கூடிக்கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். நாட்கள் மிக சீக்கிரமா வருதுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபம் பத்தாது. நானும் டெய்லி சொல்றேன். ஜெபிக்கலாங்க.
ஜெபிக்கலாம். நீங்கள் தாங்க ஒன்று பார்க்கணும். நீங்கள் தாங்க ஒன்று பார்க்கணும். அப்போ ஒரே காங்க தான் ஜெபிக்கணும். அங்கே உடம்பு சொல்ல ஒரே காணுங்க, மக்கள் வரங்க ஒரே காணுங்க. ஆனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் தரணுன்ட்டு லெக் பீஸோட கடி இதோட ஈழு ஹல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னு ஒரு சாம்பார் சோறு கூட அவரை ஊருக்கா நக்கிட்டு ஓடு. ஆமாம். என்னடா கிராமத்தை பற்றி அப்படியே ஒரு மாதிரி பேசணும்னு பார்க்காதீங்க. உரைக்கிற மண்டையில் ஹல்லேலூயா பேசுகிறேன். அப்படியே பாசம் பண்ணி பேசுகிறேன். மண்டைக்கு உரைக்கணும். பேசுகிறேன் உங்கள் மண்டையில் உரைக்கணும்ல, அதனால இப்படி பேச வேண்டியிருக்கு. ஓகே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆ. அதான் அப்படியே புஷ்ஷுன்னு எழுதிங்களா சொன்னோன்னு ஒன்று சொல்லிடுறாரு அப்படியே பக்கம் புஷ்ஷுன்னு மாறிங்களா. ஐயோ ஐயோ காலையில் ஊட்ட மளிகை போட நான் சங்கால பாட்டு வாடி போன மளிகை போகல நீங்கள். ஆமாம். இப்போ உடம்புக்குள்ளே பண்ணலாங்குது. ஐயோம்மா பையன் வாய் பண்ணுங்கம்மா சாமி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் இருக்குங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அந்நீதிகார இடத்தில் போக துணிகிறது என்ன? ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்க ஊர்ல ஊர் பஞ்சாயத்து இருக்கா? ஆமா இருக்கா? இருக்குது. ஒரு மாட்டுக்கிளை உட்காந்து நியாயம் பேசுவாங்க. என்ன பிரச்சனை இருந்தா என்ன பஞ்சாயத்து பைசா பண்ணி அனுப்புவாங்க இல்லையா? கட்ட பஞ்சாயத்து இருக்காது. ஊர் பஞ்சாயத்து இருக்கா இல்லையா? ஆமென். ஆமென். அதை ஒழிக்கணும் கட்ட சொல்றாரு. ஒழிக்கணும். அது இல்லாம ஆக்கணும். கட்ட பஞ்சாயத்தே இருக்கக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா கட்ட செய்கிறது என்னன்னா உங்க ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு இருந்தா ஊரை காட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு பஞ்சாயத்துக்கு போறீங்க, எதுக்கு கோர்ட்டுக்கு போறீங்க? கட்ட கேட்கிறார். பதில் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பிரச்சனை என்ன போறோம். 5000 பிரச்சனை வந்துட்டாரு. ஊரடியே கட்டுறது என் மான போச்சு, என் மழையில போச்சு. அவங்க இப்படி என்ன தெரியுமா இப்படி பண்ணி விட்டான். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாட்டாம செயலாக்கணும்னு சொல்லுவார். ஒரு பக்கம் சம்பவம் கயத்துக்குன்னு நிற்பார். நியாயத்தை சொல்லுவார். நாட்டாம இத்தனை நாளைக்கு நீ ஊரை கொடுத்து தள்ளி நிற்கணும்டா. எங்களுக்கு கூட வீட்டானா கேளுங்க. இந்த ஊருக்கு தள்ளி நிற்கணும்டா. உன்னை யாரும் பேசக்கூடாதுடா. கையில் எது வாங்கக்கூடாதுடா. வீரமாக சொல்லிட்டு கசிவங்க காசை வாங்கிட்டு காசை போகிறப்போம் அது அனுப்புறது என்ன போலத்துமே இது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க. எங்கள் வீட்டான ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரு செவுரு இப்படி இருக்குதுன்னா இப்படி அடுப்பு வச்சுருக்காங்க. இவர் வந்து ஏம்மா செவுரு பக்கத்தில் அடுப்பு வச்சுன்னு சண்டை போட்டார். நான் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணேன். நான் ஆண்டவர் பிள்ளைங்க சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் கேட்டால் தான் பயப்படுறாங்க. கேட்கலாம் பயப்படுறது இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் ஆண்டவர் தான் சொல்லணும். இல்லை ஊரை கணக்காகணும். சரி சொல்லு. சரி சொல்லு. கேட்கலாமா வேணாமா அப்படின்தா? ஊருக்காரன் கேட்கக்கூடாது. ஊரை கணக்கு கிடையாது. அதுதான் உன்னை கேட்குறா. என்ன பண்ணணும்? நீ தான் சொல்லணும். மறுபடியும் சொல்லுங்க. இது எங்கள் செவுரு. சரி. இது பக்கத்து வீட்டுக்கார அடுப்பு வச்சுருக்குறாங்க. சரி. ஏம்மா இவ்வளோ கிட்ட அடுப்பு வச்சுருக்கிற செவுரு சூடு ஏறினாக்கா செவுரு வந்து பேந்து உளுமா பூசந்து நமக்கு தெரியாது. இவர் தான் சொல்லுங்க. அதனால அடுப்பை தொலைவ வைன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு. சண்டை ஒன்றும் சொல்ல அவ்வளோதான். என்ன சண்டை பைத்தியம். அதனால நான் என்ன நினைக்கிறேன், நம்ம சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் அவங்க ஒரு வார்த்தை பேச நாம் ஒரு வார்த்தை பேச அவமானம் வரும். போடக்கூடாது. விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் விட்டு கொடுத்தா அவங்க ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. ஜெபிக்கணும். இப்போ நாட்டை பற்றி இல்லை. இப்போ ஊரில் தான் தீர்ப்பு சொல்லு. நீ தீர்ப்பு
ஆண்டு கொடுக்குறது நான் சொல்கிறேன். வழியில் அப்படி சொல்லியாகணும். ஆமென். ஆமென். நீங்கள் அந்த செவட்டுக்கிட்ட அடுப்பு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க, அவங்க கேட்கல. நீ இப்போ அப்பாட்ட முறை இருக்கு, அப்பா முடியலை, தொல்லை தாங்கலை, இப்படியே முடிச்சு விடுங்கப்பா, முடிச்சு விடுங்க அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்சம் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லணும். புரியுதா? உடனே நாத்தா மாட்டி இப்போ மாட்டி சொல்லு அப்படின்னு சொல்லவே கூடாது. ஆமேன்னு சொன்னால அனுசரிச்சு போங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா சரிங்க, எங்க நஷ்டம் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அம்மாவா இல்லையா? ஆமாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஆமென். என்னன்னா ஊரேக்கான பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும் பரிசுத்தவானா இருந்தாலும் உலகத்தை அவங்களால நியாயம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பரிசுத்தவானுக்கு சொல்லாம ஒரு கோர்ட்டில் போய் நிற்கிறீங்களே என்ன அர்த்தம்? ஒரு கட்டை பண்ணிட்டு போய் நிற்கிறீங்களே என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நிறைய கிறிஸ்தவ திருமண பிரச்சனை போயிட்டு இருக்கு. கோர்ட்டு கேஸு கிழட்ட ஒன்று நேராக போகுது கோர்ட்டுக்கு. இவன் அடிச்சுட்டான், இவன் வந்து புருஷன்னு வர முடியாது, விவாகரத்து கொடுங்க எனக்கு. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, வாழ்விலோ சாவிலோ சுக்கட்டிலோ நுக்கட்டிலோ மரணம் நம்ம இப்போதைக்கு ஒன்றா இருக்கும், ஒன்றா இருக்கும். மோளத்தை பார்த்தா அவன் பேர் இருக்கும், ஹார்ட்டு போட்டு. இந்த கையில் பார்த்தா அவன் கையில் அவனோட பேர் போட்டு ஹார்ட், ரிங்கு, மோதிரம், செயின், காப்பு. ஆனால் கோர்ட்டில் வந்து சொல்கிறது இவன் என்ன சொல்ல பண்ணுறான், இந்த கல்யாணம் பண்ணோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஊரே காமிட்டு போனோம். ஏன்னா கல்யாணம் பண்ணி சரி ஊரே காமினான். அவரை போய் கேட்கணுமா இல்லையா? நீ என்ன கல்யாணம் பண்ணி வச்ச, இதுக்கு ஒரு முடிவு சொல்லு கேட்கணும். நேராக கோர்ட்டுக்கு போகிறது. எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆட்டம்? அப்படி என்ன, நான் அம்மா வீட்டுக்கு போனேன், ஒன்று அம்மா வீட்டில் கட்டை பண்ணிட்டு வருவாங்க. எவன் தான் எப்போனா அடிச்சுன்னு சொல்லி வராது. இன்னும் பொழப்பு எங்களுக்கு கூட வேணாங்க, ஆண்டுட்டு போய் சொல்லுங்க. ஏன் 3ஆம் விஷயம் எனக்கு தேவையில்லை, ஆண்டு சொல்கிறதில்ல. அப்படி என்ன உங்க நெஞ்சத்துன்னு கேட்குறேன். புரியுதா இல்லையா? எல்லாத்தோட கோட்டுக்கு போகிறது ஒரு வாய்தா, இப்போ ஒரு வாய்தா காசு கொடுக்குற ஒரு வாய்தா. அடுத்து வருவா அடுத்த ஹியரிங்கில் 2 வருஷம் 3 வருஷம் இழுக்குது. அடுத்த வாய்தா, அடுத்து வாய்தா, வாய்தா, ஓ வாய்தாண்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்தா 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 வழக்கிலேயே போகுது. ஹல்லேலூயா. கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் இன்னும் ஊரே காட்டினவொடனே நிற்கணும். எனக்கு கட்டி வருஷம் அவன் தான், அவன் சொல்கிற அவரு கட்டி வருஷம் அவர் தான். புரியுதா இல்லையா? ஆமாம். அப்படி அவர்கிட்ட போய் கேட்கணும், ஐயா கல்யாணம்னு ஒன்று நின்ன பண்ணீங்க, நீங்கள் தான் ஒன்று பண்ணீங்க, பார்த்தீங்க பையனை பார்த்தீங்க, நீங்கள் தான் கட்டி வச்சிங்க, என் வாழ்க்கையே நாசமாக போச்சு, நீங்கள் தானே காரணம், பதில் சொல்லுங்கன்னா அவன் சொல்ல போகிறாரு. எதுக்கு கோட்டு போனீங்க, எதுக்கு பஞ்சாயத்துக்கு போனீங்க? பஞ்சாயத்துக்கு போனோடனே இவன் வந்து வச்சுட்டான், அதனால் நாங்கள் திருப்பி சொல்கிறோம், தாலி கட்டி கொடு, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன பொறுப்பு?
கட்டை உஷ குத்துக்களை மாதிரி உயர்வு இருக்கும்போது இன்னொரு மைனோட ஓடி போகணும்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வேறு. ஒன்று பசத்தை வந்துட்டு போ, இல்லைன்னா ஆலிட்டுக்கு போ, இல்லைன்னா வீட்டுலேருந்து ஜெபி. என்னங்க இதெல்லாம்? என்ன பொழப்பு இதெல்லாம்? ஆமாம் ஆமாம். அடுத்து 3வது வாசிங்க. தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதா இருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. தேவ தூதர்களின் நியாய தீர்ப்போம் என்று அறிவீர்களா? ஆண்டவர் நம்ம நியாயம் தீர்க்க முடியாது, தேவ தூதர்களை நம்ம நியாயம் தீர்க்க முடியும், நம்மளால முடியும்னு சொல்கிறாங்க. அப்பே அடிகாத ஒரு பசுத்தை வாங்குற கிட்ட விற்காம ஒரு கெட்டவங்களுக்கு அங்கே நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லவங்க பசுத்தை வாங்கிட்ட போயிட்டு என்ன கேள்வி தப்பு இல்லையே. இன்னும் தப்பு இல்லை, நிற்கலான்ற நிற்கணும். அப்போல்லாம் முன்னும் ரொம்ப, அதாவது 1980 90 ஊழியக்காரங்க கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் கட்டி வச்சோம் இல்லைன்னு சொல்லலை, ஒன்று அனுசரித்து போ, ஜோம் பண்ண, அவங்க கை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஊழியக்காரங்களாம் கஷ்டம்னா தாலி கட்டி கொடு, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா பையனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உலகம் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஏன் கடினமான உபதேசம் என்றால் காலம் கடைசி நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று ஆண்டுட்டு போய் நின்று நியாயம் கேட்கணும், அப்படி இல்லைன்னா ஊருக்கணும் வந்து நிற்கணும். என்னவே இல்லாமல் போயிட்டு அங்கே போயிட்டீங்கன்னா ஆடி வாங்கி ஓட வாங்கி சாக வேண்டியதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கட்டை பஞ்சாயத்து கட்டி வச்சு தோலை உரிச்சு தொங்க விடணும். ஆனால் நம்ம அப்பா அப்படி கிடையாது, ஊழிக்காரன் கிடையாது. ஆமென். ஆமென். அப்படியா பிரச்சனை ஆயிடுச்சா? பரவாயில்லைங்க, வாங்க நம்ம பார்த்துக்கலாம், வாங்க. இல்லை அரவணைத்து போகிறவங்க தான் ஊழிக்காரங்க, பசுத்தவாங்க. ஆண்டவர் எடுக்கிறது நாங்கள் இருக்குன்னு கேட்குறேன். எடுக்க ஊழியக்காரங்களும் அனுபவம் இருக்கும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை விட்டுட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போறீங்க, கேஸ் பண்ணீங்க, கடைசியில் அவங்களும் கேட்பாங்க, உங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு யாரு அப்படின்னு. அவன் ஒன்று கேட்பான், யாரு எந்த பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பாஸ்டர் தாங்க, டோனி பாஸ்டர் தான் பண்ணி வச்சாரு அப்படின்னு. கடைசியில் பண்ணி ஏன் பேர் மாட்டிக்கிறது? வேற கட்டி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், அது ஏன் பேர் மாட்டி விடுப்பாங்க. சரியா நல்ல இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால கூட்டு நிற்க வச்சு இன்னும் கை பண்ணி வச்சிங்க, அதான் உங்களுக்குள்ளே இருக்கணும். என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஊழியக்காரன் பிடிச்சி விசாரணை பண்ணி அவற்றுக்கு உள்ள வைக்கிறது. இதே ஊழியக்காரன் வந்துருந்தா இந்தப்பா பிரச்சனை அனுசரிச்சு போன்னு சொல்லியிருப்பாரு. அதை விட்டுட்டு 3ஆம் மன்ற கோட்டுக்காரன் வந்து ஊழியக்காரன் கைது பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கும் முதல்ல தப்புன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இதுக்கப்புறம் என்ன சொல்ல விரும்பல. ஏன்னா ஊழியக்காரன் யாரும் மடிக்கிறதுன்னு கிடையாது, மிதிக்கிறாங்க. இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. உங்களுக்கு சொல்லம்மா, வெளியே சொல்கிறேன். பேசுமா? மிதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நாய் விட மணிக்கணக்கான பார்க்குறாங்க, தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களே. நீங்க என்ன பண்றது? மிதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது வாசிங்க.
இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் ம். உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்வதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை. ஹல்லேலூயா. அலேலுயா. ஊரைக்காக தேவையில்ல. வயசான பாட்டியம்மா இருக்காங்கல்ல, வயசானவங்க இருக்காங்களா, அவங்க கேட்கல. ஆனால் இப்போ உள்ள பாட்டியம்மாலாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே புருஷனை அப்படி வச்சுருந்தோம், இப்போ இருக்கீங்களே சிலுபட்டீங்க, பேரே நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னுவாங்க. பண்ண நீங்க அவனை இவனை நீங்க இப்போ மட்டும் நீங்க அவனை நிற்கிறீங்க. அதே இல்லை இருப்பாங்க. இதுக்கு முதல்ல வந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. அலேலுயா. ஆமென். ஆமென். அப்புறமா என்ன பட்ட ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு போய் கேளுங்க, உண்மையான தீர்ப்பு வரும். ஆமாவா இல்லையா? ஆமா. 1 கொரிந்தியர் 6:4. ஆமென். ஆமென். ரொம்ப தேடிங்க பைபிள்ல. அலேலுயா. பைபிள் ரொம்ப தேடிங்க போல. எதுக்கு பைபிள் எடுத்து எத்தனை ஆச்சு? 231. பைபிள் எடுத்து எத்தனை எழுதிட்டு ஆச்சு? இருக்கிறேன், எடுத்துனே தாங்க. தேவைங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க, நம்ம செய்தி கவனிங்க. அலேலுயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். சாதாரணமாக அற்பமாக என்ன பட்டவங்களுக்கு போய் கேளுங்க, உண்மையான தீர்ப்பு வரும். அதை விட்டுட்டு நான் கோர்ட்டுக்கு தான் போவேன், கட்டப்பனுக்கு தான் போவேன், என் அம்மா வீட்டுக்கு போவேன் அப்படின்னா கேளுப்போ விட்டு போயிட்டே வேண்டியதான். ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமாவா இல்லையா? கேட்குதா இல்லையா? காடு கேட்குதா இல்லையா? கேக்குது. காடு கேட்குதா இல்லையா? கேக்குது. கேட்குதா இல்லையா? கேக்குது. ஐலவாசம் வாசிங்க. உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? ஹல்லேலூயா. அலேலுயா. ஹல்லேலூயா. அலேலுயா. இங்கே வெட்கப்படுறது அவங்க கேட்குறாங்க. உங்களோட பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ள ஒரு நலவும் கிடையாதா, ஒரு ஊழியக்காரன் கிடையாதா, ஒரு ஒரு அற்பமாக என்ன கொடுக்குறது இல்லையா, நீங்கள் மென்டலா இல்லை அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க. நான் கேட்குறாங்க, வீட்டில் கேட்குறாங்க. மென்டல்னு சொல்ல விட்டு வைக்கம் இல்லையா? அறை கெட்டவல அடை கெட்டவன ஏன் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நல்லவங்க இருக்காங்களா, அவங்க போய் கேட்கல மறைமுகமாக கேட்குறாங்க. பைபிளில் அட்டை வெளிப்படியாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அலேலுயா. ஆமென். ஆமென். 6வது வாசிங்க. சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். இப்பெல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு. அந்த வாய்க்கால் தகராறு, நில தகராறு, அண்ணங்க வந்து இருந்தாலும் கொஞ்சோண்டு இருக்கும். கம்மிக்கார் வீடுகளே வருவான், எனக்கு இவ்வளோ இருக்கு, நடுவில் அதை வாய்க்கால் மட்டும் கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தா நீ ஏறி கொடுக்க வர கொடுக்க வேணும், ஒன்று வெட்டுவேன். சண்டை. ஹல்லேலூயா. கொலை பைபிள் நினச்சி நமக்கு இருக்கா? ஆதியாகமம் புஸ்தகத்தில் காயின் ஆவேலை கொன்னான். அந்த சகோதரர் பகை தான் இப்போ நடக்குது. உண்மை தெரியுமா? தெரியாதுன்னு இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் அந்த பகை ஆரம்பிச்சது சகோதரருக்குள்ள. ஆனால் இப்போ வரைக்கும் சகோதரருக்குள்ள ஒருவனும் கிடையாது, நடந்துகிட்டே இருக்குது. இருக்குது. 1970-80 அண்ணங்கிறவன் அப்பா சனத்துக்கு முறையாங்க, தம்பி சொன்ன கேட்கணும், அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போது தம்பி அண்ணன் தூக்கி ஒரு மிதி ஒரு குட்டு உண்டு போச்சு. சாப்பிட்டு பார்த்துக்குங்க. உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் நினச்சா அந்த மாதிரி இல்லை இருக்கா? இல்லை ஒன்றும் சொல்ல நன்றிருக்கா? இல்லை. வந்துட்டுங்க. சந்தோஷம். இந்த மனுஷன் என்ன தான் உலகத்தை ஜெயிக்க மாட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 7வது வாசிங்க.
நீங்கள் ஒருவரை ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதும் இல்லை? நஷ்டம். அலையிலையா நீங்க ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வழக்காடுறே குற்றம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி செய்வதை விட அந்த கஷ்டம் வந்துச்சு இல்லை, உனக்கும் சண்டை வந்துச்சு இல்லை, அந்த அநியாயத்தை நீ ஏன் சகித்துக்கல, நஷ்டத்தை ஏன் நீ தாங்கிக்க முடியல உன்னால? அந்த சக்திகளும் இல்லையா? ஆமென். ஆமென்.